அனைத்து வகையான மசாலா பொருட்கள் அரைக்கும் இயந்திரங்கள், சுத்தம் செய்யும் இயந்திரங்கள், காஃபி கொட்டை அரைக்கும் இயந்திரங்கள், இட்லி தோசை மாவு அரைக்கும் இயந்திரங்களின் மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ கணேஷ் மில் ஸ்டோர்ஸ், கோயம்புத்தூர். இக்னைட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடகங்கள்ல கருத்து கணிப்பை தாண்டி இவர் சொல்ற கணிப்பு என்றுமே தப்பாதுன்னு சொல்லலாம். ஊடகத்துல நிறைய ஆண்டுகாலம் அனுபவத்தை தாண்டி ரொம்ப துல்லியமாக தேர்தல் முடிவுகளையும் தேர்தலினுடைய வாக்கு சதவீதத்தையும் கணிப்பதில் வல்லவர்னு சொன்னா மிகை கிடையாது. அவர் திரு ஆர்டி சார் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். சார் வணக்கம் சார். ஆக்சுவலா இந்த நாம் தமிழர் கட்சி இருக்காங்க இல்லையா, அவங்க 8.2% நீங்க பேசும்போது சொன்னீங்க. ஆல்ரெடி அவங்க வாக்கு நிரூபிச்சிருக்காங்க. எல்லாமே ஆர்கானிக்கா வந்த வாக்குகள், மாற்றத்திற்காக வேண்டி அவருக்கு ஓட்டு போட்ட வாக்குகள், அந்த மாதிரி நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம். இந்த வாக்க இந்த தேர்தல அவர் தக்க வைக்க முடியுமா? நம்பர் 1 சார். அதோடயே நான் இன்னொன்னு என்ன கேக்குறேன்னு விரும்புறேன்னா, அவர் பிராமின் வாக்குகள்ல அவர் எவ்வளவு தூரம் பிரிப்பார் சார்? ஏன்னா கிட்டத்தட்ட 6 அந்த வகுப்பை சார்ந்தவர்களை அவர் இந்த வேட்பாளர்களா நியமிச்சிருக்காரு. சோ எந்த அளவு அவருக்கான ஒரு வேவ் இந்த தேர்தல்ல இல்லங்க, அந்த எவ்வளவு பேர் எவ்வளவு வேணா சொல்லலாம், ஆனா அவரை நோக்கி மக்கள் வருவாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதார்? கண்டிப்பா இந்த முறை அவரை நோக்கி மக்கள் வருவாங்க. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். காரணம், அவரு 8 விழுக்காடு வாக்கு எடுக்கும் போது அவருக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. அண்ணாமலை மாற்றம் பண்ணி வந்த மிகப்பெரிய திறமை கொண்ட ஒரு பெரிய தலைவர், ஒரு லீடர் மெட்டீரியல். மற்றவங்க எல்லாம் பிரசிடென்ட், அண்ணாமலை லீடர். அப்போ அவர் ஒரு லீடரா நின்று மோடியை ப்ரமோட் பண்றாரு. அந்த சூழ்நிலையிலும் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி அவர் 8.22 விழுக்காடு வாக்கு வந்துட்டாரு. அதற்கு பிறகு நடந்த சம்பவங்கள், 1, எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, ஆர்டிடி, பிஎம்ஓ எல்லாம் சீமான சிஎம்மா சொல்லிடுவாங்க. 18-8 சீமா சொல்லிடுவாங்க. அதுல சீமான கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படி ஒரு அணி அண்ணாமலை அமைச்சிட்டாருன்னா நாம 3வது இடம் போயிருவோம், 20 விழுக்காடு அப்படிங்கிற அச்சத்துல எடப்பாடி பழனிசாமி எந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மோடி மைனஸ்னாரோ, பாஜக மைனஸ்னாரோ, அந்த பாஜக கூட அசம்பிளி எலெக்ஷன்ல வந்துட்டாருன்னா சீமான ப்ரமோட் பண்ணி இவரை 3வது தள்ளிடுவாங்கிற அச்சத்துல இவர் அணி 3வது தள்ளிடுவாங்க அச்சத்துல உள்ள வந்திருக்கிறாரு. அப்போ கூர்ந்து பார்த்தா சீமான் தன்னோட நிலைப்பாட்டுல 24 நிலைப்பாட்டுல தெளிவா இருக்கிறாரு. எடப்பாடி தன் நிலைப்பாட்டுல இருந்து மாறி இருக்கிறாரு. அடுத்த கட்டம், நீங்க சீமான் விக்கிரவாண்டி, ஈரோடு கிழக்கு 2 இடைத்தேர்தல நின்று இருக்கிறார். இதுல என்டிஏ விக்கிரவாண்டில நின்னவங்க ஈரோடு கிழக்குல நிக்கல, அது ஒரு மைனஸ். விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டு லெட்டர் பேடா இருந்தாரு, களத்துக்குள்ள நிக்கல. சோ சீமான் இந்த 2 இடைத்தேர்தல நின்னது அவருக்கு ஒரு பிளஸ். எடப்பாடியை தொடர்ந்து பலகீனப்படுத்தி வரக்கூடிய சீமான் எடப்பாடி இந்த 2 இடைத்தேர்தல நிற்காததும், எடப்பாடி தன் நிலைப்பாட்டை மாறியதும் மீண்டும் அவரை பலகீனப்படுத்துறதுக்குள்ள வாய்ப்பை சீமானுக்கு கொடுத்திருக்குது. சார், இப்ப என்ன நாம தெளிவா பார்க்கணும்னா, சீமான் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த போது 1.1 விழுக்காடு வாக்கு தான் எடுத்திருந்தார். அந்த அம்மையார் மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியோட ஈர்ப்பு சக்தியற்ற தன்மையையும் அவருடைய அபகரிக்கும் அரசியல் நகர்வையும் ஏற்றுக்கொள்ளாத மக்கள் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே தான் சீமானுக்கு வாக்களிச்சு 8.22க்கு கொண்டு வந்திருக்காங்க. சோ மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை சீமான் பலகீனப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வளர்ச்சிக்கான அரசியல் ரீதியான புள்ளி. 2வது புள்ளி, 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் 3.8 வாக்கு சீமான் எடுத்திருந்தாரு. ஸ்டாலின் 53 எடுத்திருந்தாரு. திமுக அணி 6 விழுக்காடு வாக்க இழக்குது. அதுல 4.5 விழுக்காடு 75% சீமானுக்கு போகுது. சோ ஸ்டாலின் இழக்கக்கூடிய வாக்குல தன் பக்கம் எடுக்கக்கூடிய ஒரு சக்தி சீமானுக்கும் அவருக்கு இஷ்யூஸுக்கும் இருக்குது. சோ இந்த இடத்துக்குள்ள எடப்பாடியை பலகீனப்படுத்துவாருங்கிறது கடந்த காலத்தின் தரவுகளிலிருந்தும் 2 ஆதாரப்பூர்வமான 2 நிகழ்வுகள்ல இருந்து நமக்கு தெரியுது. ஸ்டாலினை பலகீனப்படுத்துவாருங்கிறது 19ல இருந்து 24க்கு போகும்போது ஸ்டாலினை பலகீனப்படுத்தி தான் அவர் உயர்ந்திருக்கிறாருங்கிறதும், அதாவது அது ரொட்டேஷனல் ஓட்டு, அதிமுக ஓட்டு தான் ஸ்டாலின் போய் அது பிறகு சீமான்ட்ட வருதுன்னு அதை எடுத்துக்கலாம். நமக்கு தெளிவா அது தெரியுது. இப்ப சீமான் இதுவரை கன்ஷிராம் பாணி படி பறையர், தேவேந்திரர், பள்ளர் பறையர் அந்த சமூக சோதரர்களுக்கான கட்சின்னு இருந்த சீமான், வண்ணார் நாகர் குயருக்கான அந்த கட்சி இருந்த சீமான் இன்னைக்கு முத 6 பிராமணர்களை கேண்டிடேட்டா போடுறாரு. பிராமணர்களை கேண்டிடேட்டா போடுறது மட்டுமல்ல, ஒரு ஹிஸ்டாரிக்கல் இன்ஜஸ்டிஸ்,
ஒரு வரலாற்று ஒரு அநீதிக்கு பதிலளிக்கக்கூடிய அளவுக்கு அவரு பிராமண சமூகத்துக்கு தமிழ்நாட்டில் இழைத்த அநீதிக்கு ஒரு பரிகாரமா அவரு நிலைப்பாடு எடுத்து தெளிவா போல்டா நிற்கிறாரு. இது தந்தை பெரியாரை எதிர்த்து யாரும் இங்க பேச முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில பெரியார் மண்ணுல பெரியாரே மண்ணுங்கிற ஒரு கருத்தை பார்ச்சூன் பேவர்ஸ் பிரேவ்னு சீமானதுல ஓங்கி அடிக்கிறாரு. அடுத்தபடியா இந்த இடத்துக்குள்ள அவரை உடனே பிராமணர்களின் கைக்கூலி, அது பிஜேபி கைக்கூலி, பிடிஎம்னு சொல்லும் போது நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் தெளிவா இருக்கிறேன், 6 பிராமின்ஸ கேண்டிடேட்டா போடுறேன்னு சொல்றது மட்டும் இல்ல, 6 பிராமின் ஐக்கான்களையும் அவர் அதுல குளோரிஃபை பண்றாரு. தமிழுக்காக தொண்டாற்றிய வ. சாமிநாதையர், இலக்கியத்துல தமிழுக்காக தொண்டாற்றிய பாரதியார்ல இருந்து, மதத்துல புரட்சி செய்த ராமானுஜர்ல இருந்து, ஆலய நுழைவு பண்ண வைத்தியநாத ஐயர்ல இருந்து, தன் பேரை சூரியநாராயண சாஸ்திரின்னு தன் பேரை பரிதிமால் கலைஞர் மாற்றின சூரியநாராயண சாஸ்திரி அலைஸ் பரிதிமால் கலைஞர்ல இருந்து அத்தனை பிராமின்ஸும் வந்து இந்த அளவுக்கு சமநீதிக்கும் தமிழுக்கும் இவங்க பெரிய ஆற்றியிருக்கிறாங்க. இவங்களை தமிழர்கள்னு எனக்கு எவன் சொல்லி தந்தான்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு இதை பண்றாரு. இது இவர்கிட்ட இன்னைக்கு வந்ததல்ல, இயல்பாட்டே இருக்குது. நீங்க 2016ஆம் ஆண்டு அவரு கேண்டிடேட் போட்டு 214 போடும்போது உவை சாமிநாத ஐயரையும் பாரதியாரும் தமிழர்லன்னு எவன்டா எனக்கு சொன்னான்னு கடுமையான வார்த்தையில தான் அந்த களத்துக்குள்ள வந்தாரு. வரும்போதே அவர் வந்து அரசியல் அதிகாரத்தை இழந்த சமூகங்களும் அரசியல் அதிகாரத்துக்கு வர துடிக்கக்கூடிய சமூகங்களையும் ஒன்றிணைச்சுதான் கன்ஷிராம் பாணியில தான் அவர் தன்னுடைய அரசியல் நகர்வுகளை செய்தார். இப்போ அரசியல் சூழ்நிலையில அந்த விஜய்க்கு என்ட்ரி, விஜய் பெரியார் ஐக்கானா எடுக்க, இவரு பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு 3 பேரையும் சேர்ந்து அடிக்க, இயல்பாட்டே அந்த இது வந்து இன்னைக்கு திட்டமிட்ட ஒரு செயலில் இயல்பாட்டே அது வந்திருக்குது. 6 பிராமின் கேண்டிடேட்னு சொல்றது நிச்சயமா பிராமண சமுதாயத்தை பொறுத்தவரையில ஹிண்டு ராமுக்கு பிரச்சனை இல்லை, அவர் சசிகலாவுக்கும் பூச்செண்டு கொடுப்பாரு, ஸ்டாலின் கூட நெருக்கமா இருப்பாரு, இடதுசாரியாட்டும் இருப்பாரு. இந்தியா சிமெண்ட் சீனிவாசனுக்கு பிரச்சனை இல்லை, வேம்பு ஸ்ரீதர் வேம்பு ஸ்ரீதருக்கு பிரச்சனை கிடையாது. இப்படி எத்தனையோ பிராமணர்களை வந்து ஆட்சியாளர்கள் வந்து நட்பு ரீதியா கைகுலுக்கி விடுவாங்க, நட்பா இருப்பாங்க, அவங்களுடைய தொழில் எந்த இதுக்கும் பெருசா இது இருக்காது. அது வழக்கம் போல சட்டப்படியும் அவங்க ஃபைட் பண்ணக்கூடியவங்க தான். அவங்களையும் நம்ம அந்த இடத்துக்குள்ளே அவங்கள நம்ம குறைச்சி யாரையும் மதிப்பிடலை. பட் இந்த இடத்துக்குள்ள அவங்களுக்கு இந்த அரசால பிரச்சனை கிடையாது, இந்த திராவிட கழக பிரச்சாரத்தால அவங்களுக்கு பிரச்சாரம் கிடையாது. என் ஃப்ரெண்டு பிராமிஷுடைய எடிட்டர் வாசன் ஐயர் சொல்றது மாதிரி சாதாரண பிராமணர்களுக்கு பிரச்சனை, அரசியல் அதிகாரத்துக்குள்ள பிரச்சனை. எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து 10 விழுக்காடு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கான அந்த இடஒதுக்கீட்டுல ஸ்டாலின் பிரின்சிபல் ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு, அவரை குறை சொல்லாண்டாம், ஆனஸ்ட் எனிமியா போயிட்டாரு. எடப்பாடி டிஸ்ஆனஸ்ட் ஃப்ரெண்டாட்டு அதை பற்றி கருத்தே சொல்லாம அதை பற்றி ஒரு 5 விழுக்காடு கூட கொடுக்காம காலி பண்ணி விட்டுட்டு போயிட்டாரு. சோ என்ன நினைக்கிறாரு, பிராமின்ஸ் ஓட்ஸ் எல்லாம் டேக்கன் ஃபார் கிராண்டட்னு நினைக்கிறாரு, பிராமின்ஸ் ஓட் எல்லாம் டேக்கன் ஃபார் கிராண்டட்னு நினைக்கிறாரு. இன்னைக்கு கலைஞர் மாதிரி இல்லாம ஸ்டாலினை ஆன்டி பிராமின்ஸ் ஆன்டி ஹிந்துவையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த கலைத்துறை, விளையாட்டுத்துறை, ஜெய்சங்கர், எஸ் வி சேகருக்கு அப்பா, மாண்டலின் சீனிவாஸ், அந்த இதுன்னு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து நான் பிராமணர்களுக்கு எதிரி இல்லை, நான் ஒரு கார்பரேட் ஸ்டைல ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கிறேன்ங்கிற ஒரு இதுக்குள்ளதான் ஸ்டாலினே போறாரு. சீமான் பாசிட்டிவாட்டே டைரக்டா அதுல நிற்கிறாரு. அதுல வந்து அந்த மீட்டிங்ல ஆமா நான் போட்டேன், அதை ஏன் குறை சொல்றேன், தேவைன்னா நீ போட்டுக்க, அல்லது நான் ஏன் பொது தொகுதிகளில் பரையர் சமூகத்தை போட்டிருக்கிறேன், அதை ஏன் நீ சொல்ல மாட்டேங்கிறேன்னு நானா தான் இருக்கிறேன், என் பாணியில நான் போடுறேன், இது என்னோட ஒரு அரசியல்னு சீமான் பண்ற அரசியல். மாயாவதிக்கு யூபியில கை கொடுத்த அந்த சோசியல் இன்ஜினியரிங் பொலிட்டிக்ஸ், அதுல பிராமண சமூகத்துக்கு ஏற்பட்ட இன்ஜஸ்டிஸை போல்டா ஒரு வரலாற்று அநீதியை எதிர்த்து சீமான் நிற்கிறாரு. இதுக்கு வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் மத்தியில ஒரு சாப் கார்னர் உருவாயிருக்குது. ஓட்டு எந்த அளவுக்கு குழுங்கிறது நம்ம நேர்ல தான் பார்க்கணும். ஆனா நான் பார்த்த வகையில எனக்கு ஃபேன்ஸா இருக்கக்கூடிய பிராமின்ஸ் எல்லாம் நான் சொல்லக்கூடிய வண்ணார் நாவிதர் குயோர் போயர் மொட்டர் வேட்டை கொண்டர் வாழை கொண்டு துட்டே நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்கோர் பரதவர் பரதாஜகுலம் மீனவர் ஆண்டி பாண்டார் ஜங்கம்னு இதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு உங்க ஃபேன்ஸா நான் அதோட சீமான் அண்ணனுக்கு தான் போடுறேன் சார், அதுக்கு உங்களோட பிரச்சாரமும் முக்கிய இதா இருக்குது சார், எங்களுக்கு எத்தனை மக்களுக்கு இது தெரியாம இருக்குது எங்களுக்கு தெரிஞ்சு சார், இந்த முறை எங்க ஓட்டு சீமான் அண்ணனுக்கு தான் அந்த சமூக மக்கள் மத்தியில ஒரு இது இருக்கு. ஆதன்ல விஜய்னு ஒரு
அஸ்ட்ராலஜர் தம்பி, ஒரு சுதந்திர போராட்ட தியாகி குடும்பத்தை சேர்ந்தவர், தேசிய எண்ணம் கொண்ட குடும்பம். அவர் வந்து சீமான் அண்ணா நிறுத்தக்கூடிய 6 பிராமின் கேண்டிடேட்டுக்கும் நான் என்னால முடிஞ்ச பைனான்ஸை செய்யறேன், கான்ட்ரிபியூஷன் பண்றேன்னு என்கிட்டே சொல்றாரு. சேலம் பாலசுப்ரமணியம் கல்ஃப்ல ஒரு அதிகாரியா இருக்கிறார், ஒரு பிராமண சகோதரர், அவரும் என் டிசிபிள் தான். அவர் வந்து இந்த முறை அண்ணாமலை மாத்தினதும் சீமானோட இந்த நிலைப்பாட்டுக்கும் அவர்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய நாம் தமிழர்களை மாநாட்டுக்கு அவர் கொஞ்சம் பொருளாதார உதவி செய்து அனுப்பி வச்சாரு. ஸோ இது வந்து பிராமின் கம்யூனிட்டி மத்தியில இந்த வரலாற்று பிழை, வரலாற்று அநீதிக்கு ஒரு பதிலடி கொடுக்க ஒரு பாடம் கிடைச்சு வந்திருக்குது. அதுல நாம சீமானுக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிற எண்ணம் சாதாரண பிராமணர்கிட்ட இருக்கு, வியாபார பிராமணர்கிட்ட இல்ல. வியாபார பிராமணர் எந்த திராவிட கட்சி முதல்வர்களையும் சமாளிச்சுட்டு போயிருவாங்க, அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஆர்டினரி பிராமணர்கள் ஒரு தொழில் தொடங்கினா அவங்களுக்குள்ள நெருக்கடி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு தேசபக்தியும் தெய்வபக்தியும் உள்ள ஒரு கம்யூனிட்டி கர்நாடகால அவங்க அடையாத ஒரு நெருக்கடியை, கேரளாவில் அடையாத ஒரு நெருக்கடியை, இது ஆந்திராவில் அடையாத ஒரு நெருக்கடியை தமிழ்நாட்டில் அடைகிறாங்க. இப்போ கேரளாவிலையும் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும்போது இதை தான் சொல்லுவாங்க, பட்டார் கம்யூனிட்டி அந்த மாதிரி சொல்லணும் கூட ஒரு வெறுப்போ பகையோ கிடையாது. இப்போ இங்க சாதாரண மக்கள் மத்தியில வந்து ஒரு வெறுப்பும் பகையும் உருவாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்க அரசியல் அதிகாரமும் முழுக்க நெகட்டிவ் ஓட்டு, இது எதிர்மறை ஓட்டாட்டு ஈஸியா கிடைக்கும்னு அதற்கு குத்தகைய சொல்ற வியாபார பிராமணர்கள் எடுத்துக்கொள்ளும் போது சாதாரண பிராமண சமுதாய மக்கள் தன்னுடைய அரசியல் நிகழ்வின் உண்மையை உணர்ந்து தன்னை ஆதரிப்பாங்கன்னு சீமான் கருதுறாரு. அவங்களும் அந்த உண்மையை உணர்ந்து ஆதரிக்கக்கூடிய தன்மை இருக்குதுன்னு தான் நான் கருதுறேன். டிக்கெடித்த விஜய் துணை முதல்வர் சீமான்னு இவருக்கு ஆட்களை வச்சு ஜான் ஆரோக்கியசாமிக்கு வச்சு குமுத ரிப்போர்ட்டர் எல்லாம் நியூஸ் போட்டாரு போலியாட்டு. அது அவருக்கு வழக்கம், சினிமாவுக்கும் சரி அரசியலுக்கும் பண்ணுவாரு. அப்போ சீமான் வந்து நீ பின்னாடி வாழ்ட்டாரு. அடுத்தால ஆதவர்ஜுனா மூலமா இவரு திருமாவளவனும் முயற்சி பண்ணாங்க. அவர் திருமாவளவன் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் வெளியே வரேன், என்ன சிஎம்மா சொல்லுவாங்களான்னு கேட்டுட்டாப்புல. ஆதவர்ஜுனா என்ன ஏன் சிஎம்மா சொல்லலன்னு திருமாவளவன் ஒரே கேள்வியா கேட்டு அதை முடக்கிட்டாப்புல. 117 2.5 வருஷம் ஸ்டாலின் இவரு விஜய்க்கு 2.5 வருஷம் அப்படின்னு அவங்க பண்ணும்போது மல்லிகார்ஜுன கார்கேயும் ரொம்ப ராகுல் டே பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணி சிதம்பரமும் பல நிரூபிக்காதவரையும் அடிச்சுட்டாரு. அப்போ இவர் தலைமையில சீமான் இல்ல, திருமா இல்ல, காங்கிரஸ் இல்ல, யாருமே இவர் தலைமையில இல்ல. இவர் தலைமையில வர்றதுக்கு சசிகலா அம்மையாரும் ராமதாசும் தயாரா இருக்காங்க. இதுதான் மிக நிலைமை. அப்போ இவர் இன்னொருத்தரோட கூட்டணி போனோம்னா ஸ்டாலின் பின்னாடி போக முடியாது. அப்போ இவரு ஊழல் கட்சின்னு சொன்ன அதிமுக எடப்பாடி கூட தான் கூட்டணி போனோம். அப்ப அந்த இடத்துக்குள்ள இவங்க ஆட்கள் வந்து பலமா இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு அணிக்கு எதிராக எடப்பாடி அணியில சீட்டு கிடைச்சா கூட்டணி போயிடலாம்னு நினைக்கிறாங்க. அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எடப்பாடி இவர் தனிச்சு நிற்கிறது லாபமா, தன்னோட கூட்டணிக்கு வர்றது லாபமாங்கிறதுல இப்போ இருவேறு சிந்தனையில இருக்கிறாரு. அதனாலதான் எந்த பேச்சும் பேசப்படலைன்னு எடப்பாடி மறுக்கிறார். அப்ப நீங்க எடப்பாடி கிட்ட இவரை கொண்டு திணிக்கணும்னா அப்ப எடப்பாடி அதோட சாதக பாதங்களை பார்ப்பாரு. இல்ல அவர் தனிச்சு இருக்கிறதே நல்லதுங்க, அவர் வந்து ஸ்டாலின் எதிர்ப்பு, ஸ்டாலினுக்கு ஆதரவாக வரக்கூடிய கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுகளையும் பறையர் ஓட்டுகளையும் பிரிச்சுருவாருங்கன்னு அவர் முடிவெடுத்தாருன்னா சேர்க்க மாட்டாரு. இல்ல அவர் வந்து நமக்கு ஆதரவு வரக்கூடிய பாமர மக்கள் ஓட்டை, எம்ஜிஆர் ஜெயலலிதா ஓட்டை பிரிச்சுருவார்னு நினைச்சாருன்னா விஜய்க்கு ஒரு சீட்டு கொடுக்கலாம். அதுக்கு விஜய் முதல்ல எடப்பாடி கூட சபார்டினேட்டா போற தயாரா இருக்கணும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. இங்க எல்லோருமே இவர் வாக்க பிரிப்பாருன்னு சொல்லும் போது வாக்க பிரிப்பாருங்க, ஆனா தனியா நின்னாதான் பிரிப்பாரு. அவரே நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா என்னைக்குமே அரசியல்ல 1+1+1 வந்து என்னைக்குமே 2 ஆகாது. நிறைய நேரம் 1+1 0வும் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களையும் நீங்க எதிர்பார்க்கிறது 3x ஓட்டு எதிர்பார்க்கறீங்க, ஆனா 1x ஓட்டு தான் உங்களுக்கு வரப்போகுது. அதனால இது இன்னுமே கூட ஒரு முறை யோஜனை செய்து விட்டுதான் களத்துல வந்து மோடி அவர்கள் இவரை வந்து என்டிஏக்குள்ள சேர்ப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து வந்து இங்க வந்து நாத்தாவுக்கான வாய்ப்பு வந்து இன்னுமே ஓபன் அப்பா இருக்கு, இன்னுமே அவர் அதிகமா வாக்கு வாங்குவாரு. அதனால அதை தாண்டி விளிம்பு நிலையில இருக்கும் பிராமண சமுதாய மக்களும் அவரை நோக்கி வருவதை நம்மளால பார்க்க முடியுது களத்துல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து வந்து இங்கு ஸ்டாலின் அவர்கள் எப்போதுமே ஒரு ஹார்ஷ் ட்ரீட்மெண்ட்டை
தனக்கு எதிரா இவ்வளவு கோவமா இவ்வளவு குற்றங்களை முன்வைக்கும் விஜயை காட்டி என்னைக்குமே பண்றது கிடையாது. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், என்னைக்காவது ஒரு நாள் ஹார்ஷ் ட்ரீட்மெண்ட் அவர் விஜய் மேல செய்தாரே என்றால் அவருடைய வாக்கு வங்கி கண்டிப்பாக கணிசமாக பெரும் அளவில் பாதிக்கப்படும்ங்கிறத அவர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த தேர்தலுக்காக அதை பயன்படுத்தாம தகப்பனுக்கு தகப்பனாக பிள்ளைக்கு பிள்ளையாக அவரை பார்த்துக் கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க சார். இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இது போல் நிறைய அரசியல் விஷயங்களை பேசுவோம். நேரம் பெருந்தமைக்கு நன்றி, இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி சுபா. நீண்ட இடைவெளிக்கு பிறகு சுபா கிட்ட உரையாடுறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நன்றி சுபா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் தேங்க்ஸ் சார்.